இந்த வாரம் ஆவணி ஆட்டம் வரப்போகுது. வெள்ளை அப்பம், அப்பம், இட்லி, சாம்பார், சட்னி இது வந்து நம்ம ஆற்றுல வந்து கம்பல்சரியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வெள்ளையப்பத்துக்கு எடுத்து வச்சுருக்கோம். ஸ்வீட்டு வந்து நம்ம இந்த தடவை விசேஷம் வந்து தலையாவணி ஆட்டங்கிறதுனால இப்போ நம்ம வந்து பேரிச்சம்பழத்தில் பாயசம் ஒரு புது ஐட்டம் பண்ண போகிறோம், ஆட் பண்ணுறோம். இப்போ இது வந்து வெள்ளையப்பத்துக்கு ஊற வைக்கணும் இல்லையா? வெள்ளையப்பத்துக்கு ஊற வச்சுருக்கேன். பச்சரிசி 2 பங்கு, உளுந்து வந்து 1/2 பங்கு, 4க்கு 1ன்னு சொல்லுவோம், இல்லைன்னா 2க்கு 1/2. அந்த மாதிரி நல்லா ஒரு 5 hours ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சி புளிக்கலாம் வைக்க வேண்டாம். அரைச்சிட்டு ஒரு 1/2 hourல வாத்துடலாம். அரைக்கிறது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், ரொம்ப தண்ணியாக அரைக்கக்கூடாது. இட்லி மாவு பாத்தில் அரைக்கணும். ஸோ அதனால் அரிசி உளுந்து ஊற வச்சு அரைச்சிக்கிறேன் நான். கிரைண்டரில் போட்டு தனியாக உளுந்து போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணும். அப்புறம் அரிசி போட்டு அரைச்சிக்கணும். உப்பு போட்டு கலந்து வச்சிடணும். ஒரு 15 to 20 minutes, மினிமம் மேக்ஸிமம் 1/2 hour. அப்புறம் எண்ணெய் வச்சு வாக்க வேண்டியதான். ஸோ இன்னைக்கு இதையும் டேட்ஸ் எடுத்துருக்கு நம்ம காமிப்போம். ஆனால் பண்ணுறது வந்து அப்பம் பண்ணணும். அப்பம் பண்ணுவோம், டேட்ஸ் இது ப்ளஸ் இட்லி. ஓகே. ஆவணி ஆட்டத்தை பற்றி ஏதாவது சொல்ல முடியுங்களா? ஆவணி ஆட்டத்தை பற்றி இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். சரி, ஓகே. இந்த பச்சரிசியும் உளுந்து வந்து அரைச்சிட்டு வச்சுருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் இருக்கும். இந்த பதத்துக்கு அரைச்சிக்கணும். அப்படியே நம்ம இட்லிலாம் ஒர்க் பண்ணாங்க. அப்புறம் வந்து இது வந்து என்ன, பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை. இப்படி பொடி பொடியாக இருக்கிறது யாரு? சௌந்தர்யா. ஆமாம், பொடி பொடியாக அழகாக எடுத்துருக்காங்க. எடுத்து வைன்னு சொல்லி எடுத்து வச்சுட்டாங்க நீட்டாக. இதில் கத்தியில் கட் பண்ணாங்க. இதில் கட் பண்ணாங்க சௌந்தர்யா. என்ன பண்ணிருக்கேன். ஓகே, சூப்பராக இருக்கு. ஆமாம். நெக்ஸ்ட் இது வந்து இதில் போட்டுடணும். ஓகே, போட்டுட்டு கலந்து பார்க்க வேண்டியதான். நிறைய வீடியோவில் காமிச்சிருக்கோம். ஆமாம், போன ஆவணி ஆட்டத்துக்கு நம்ம காமிச்சிருக்கோம். எண்ணெய் எவ்வளோ எடுத்துக்கணும்? எண்ணெய் எவ்வளோ சிந்தாமல் விடணும் சௌந்தர்யா. அது ஆக்சுவலாக அதுதான் வந்து வந்து பாட்டிலாம் திட்டுவார், சிந்துற மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. அது சிந்தக்கூடாது. சிந்துற மாதிரி இருந்ததுன்னா திருப்பி பண்ண சொல்லுவாள். இதோட விடும்போது கீழே எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி வரக்கூடாது. ஓகே, எக்ஸ்ட்ரா தெரியும், சொல்லியிருக்கேன். ஆமாம். இல்லை எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா அது வந்து சிந்தாமல் ஒரு கரண்டி இது ஒரு அப்பம் கரெக்டாக வரலாம். அதில் வந்து நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சிடும் பார்க்குறவங்களுக்கு. ஆமாம், கை பக்குவம். நாளைக்கு செஞ்சுறேன். பரவாயில்லையா? பரவாயில்ல, மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு எப்பவுமே எக்ஸப்ஷன். ஆமாம், ஒட்டின்றது பக்கத்தில் வெள்ளையப்பம், தேங்காய் சட்னி, சாம்பார். தேங்காய் சட்னி எடுத்து வச்சிருக்கீங்களா? ஆமாம், தேங்காய், பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, பொட்டுக்கடலை, கொஞ்சம் புளி, அப்புறம் கல்லுப்பு. கல்லுப்பு பண்ணுங்களா? ஆமாம். ஓகே, எடுக்கிறதுக்கு ரெஸ்டாரண்ட்டா? ஆமாம்பா. ஓகே, ரைட்டா? ஆமாம், ரைட்டு. அப்புறம் இது ரொம்ப போண்டா மாதிரிலாம் வராது. லைட்டாக அப்படி கோல்டன் ப்ரௌன் மாதிரி எடுத்து தர வேண்டியது. ஓகே, மாமியார் நல்லா பண்ணியிருக்காளா? பார்க்கறது எப்படி தெரியுது? பார்க்கும்போது சாப்பிடணும் போல இருக்கு. எடுத்தா சாப்பிடலாம். அந்த ஒரே காரணத்துக்காக கிடைச்சிருக்கு. நல்ல கலர், ப்ரௌன் கலர் வந்து முறுமுறுன்னு இருக்கு சவுண்டு. நேரத்தில் வழக்கம் கிடையாது வெள்ளையப்பம். இங்கே வந்து தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டேன். ஃபுல் அடிக்ட். அதுக்கப்புறம் வெள்ளையப்பம்னாலே பண்ணலாமே. பாரு, பண்ணதில்லை சொல்லிட்டு இல்லை, நிச்சயமா பண்ணதே இல்லை. அவ்வளோ தண்ணி இருக்குங்களா? தண்ணி இருக்கா? சூப்பர். மூச்சு வாங்குது. ஓகே, வெள்ளையப்பம் சட்னி ஆயிடுத்து. இப்போ வந்து பேரிச்சம்பழத்தில் பாயசம் பண்ண போகிறோம். என்னென்னா டேட்ஸ் வந்து ஊற வச்சுருக்கேன்ல, ஊற வச்சு கொட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா நைஸாக அரைச்சிடுவேன். அரைச்சிட்டு ஒரு நெய் ஒரு ஸ்பூன் லேசாக வதக்கிட்டு இந்த பால், வெல்லம் போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் முந்திரி பருப்பு, பாதாம் தாளிச்சு கொட்டிட்டு அந்த பச்சை கற்பூரம், குங்குமப்பூ போடுவேன். வெள்ளையப்பாயத்தில் வெள்ளைப்பாயம் அரைச்சி வச்சுருக்கேன், நைஸாக அரைச்சிட்டேன். இது வந்து நெய் விட்டுருக்கேன் ஒரு ஸ்பூனு. இந்த முந்திரி பாதாம் இருக்கு இல்லையா, அதை போட்டுருவேன்.
நல்லா வறுத்துக்கிறேன். வறுத்ததுக்கப்புறம் இந்த இதையும் போட்டு கொஞ்சம் லேசாக அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பால் வெல்லம் போட்டுற வேண்டியது. எவ்வளோ இதில் வந்து 2 கப் இருந்தது அரைச்ச விழுது, சரல் 3/4 கப் எடுத்துருக்கேன். ரொம்ப சுகர் பேஷண்ட் அப்படின்னா அது போட்டு வறுத்துக்க வேண்டாம். இன்னும் இதில் ஸ்வீட் பிடிக்கணும், நல்லா போடணும் தாராளமாக போட்டு. இதுல இந்த வெள்ளை இந்த நாட்டு சக்கரை மாதிரி தான், இது மண்ணெல்லாம் இல்லை போட்டுன்ட்டு இல்லையா. இப்போ லேசாக அப்படி கொதி வருது போதும், போட்ட உடனே வந்துடுச்சு. அப்படி பாலை விட்டு அதுக்கு ஆஃப் பண்ணிக்கலாம். பால் ஒன்றும் இதாக விடுறதுனால காய்ச்சின பால் தான், அது ஆற வச்சுருக்கேன். காய்ச்சின பாலை அடுப்பு சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு பால் விட்டுருங்க. பால் எல்லாம் கெட்டியாக இருக்குங்க, ஏட்டு மில் கிடைக்கிறது. இந்த சூட்டில் இது இதாகிடும். இப்போ வந்து கொஞ்சோண்டு பச்சை கற்பூரமும் குங்குமப்பூ போட்டு ஆச்சு. குங்குமப்பூ பச்சை கற்பூரம். அவனி ஆவட்டத்துக்கு ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. வெள்ளையப்பம், தேங்காய் சட்னி, பெருச்சம்பழத்தில் பாயசம். அமர்கடஞ்சி ஸ்ரீ யுவர் ஆசம். தேங்க்யூ. ட்ராயிங் வந்து சௌந்தர்யா போட்டு வரைஞ்ச ட்ராயிங். சௌந்தர்யா வந்து கொஸ்டின் கேட்க போகிறேன். அப்பா நீ கேள்வி சௌந்தர்யா, நான் வந்து இன்னைக்கு மெயினா 4 கொஸ்டின் தான் எனக்கு இருக்கு. ஆவணி ஆவட்டத்தை பத்தி. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஆவணி ஆவட்டம்னா என்ன, அண்ட் செகண்ட் ஒன் வந்து எதுக்கு செலிப்ரேட் பண்றோம் ஆவணி ஆவட்டம், தேர்ட் ஒன் வந்து யார் யார் செலிப்ரேட் பண்ணுவா ஆவணி ஆவட்டம், அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து அது எப்படி செலிப்ரேட் பண்ணுவா. சோ இந்த 4 கொஸ்டின்ஸ்க்கு வந்து சூப்பர் இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்க போறேன் என்ன ஆன்சர். வெரி குட். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஆவணி ஆவட்டம்னா என்ன. ஆவணி ஆவட்டம் அப்படிங்கிறது, ஆவணிங்கிறது ஒரு தமிழ் மாசம், அவிட்டம்ங்கிறது நட்சத்திரம். இதுல வந்து ஹிந்தியில வந்து சன்ஸ்கிருத்ல வந்து என்ன சொல்லுவா அப்படின்னா ஸ்ராவண சுக்லபக்ஷ பௌர்ணமாசியா. இதான் வந்து ஆவணி ஆவட்டத்தோட ரூல். 3 கண்டிஷன். அந்த பர்டிகுலர் டேக்கு பூனல் மாத்திக்கணும். பூனல் மாத்திக்கிறது மட்டும் இல்லை, பூனல் மாத்திக்கிற ஒரு விசேஷம் இந்த ஆவணி ஆவட்டம் அப்படிங்கிறது. இது ஏன் இந்த பர்டிகுலர் டேல பர்டிகுலர் மந்த்துக்கு இந்த பூனல் மாத்துறது அப்படிங்கறத பத்தி பார்க்கறதுக்கு முன்னால இதுக்கு பின்னால இருக்கிற ஹிஸ்டரி பார்த்துருவோம். இந்த பூனல் மாத்திக்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்து சான்ஸ்கிரிட்ல என்ன சொல்லுவோம்னா உபநயனம் அப்படின்னு சொல்லுவோம். உபநயனம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, உபநயனம் அப்படின்னு சொல்லுவாங்க. நயனம் அப்படின்னா கண்ணுன்னு அர்த்தம், ஐஸ். உப அப்படின்னா உபரின்னு தமிழ்ல கேள்விப்பட்டிருக்கோம்ல, அது மாதிரி இந்த உப அப்படின்னா உபரி, அதாவது அடிஷனல், எக்ஸ்ட்ரா. ஸோ பூனல் மாத்துறது வந்து அடிஷனல் ஐ டு த ஹியூமன் பீயிங். ஓகே, இது வந்து திருவள்ளுவர் எப்படி சொல்லுவார்னா, படிச்சவங்களுக்கு முகத்துல இருக்கிறது கண்ணு, படிக்காதவாளுக்கு முகத்துல இருக்கிறது புண்ணு அப்படின்னு சொல்லுவார். அதாவது கண்ணு மட்டும், வெறும் கண்ணு மட்டும் போகாது, இதுக்கு இன்னொரு கண்ணு வேணும். அதுக்கு பேர் வந்து கல்வி கண், அறிவு கண். இந்த 2 கண்ணு மட்டும், இது இல்லாம இந்த 2 கண்ணு மட்டும் இருந்தா அதுக்கு பேரு புண்ணு, கண் இல்லை அப்படின்னாரு ஒரு குரல் இருக்கு. அதுக்கு ஏன் நமக்கு வந்து கல்வி கண் வேணும், அறிவு கண் வேணும். ஏன்னா பாக்குறதெல்லாம் உண்மைன்னு சொல்ல முடியாது, பாக்குறதெல்லாம் அதுதான் நடக்கிறதுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு பின்னால நிறைய இருக்கும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அறிவு வேணும். அதுக்கு தான் வந்து அறிவு கண் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் உபநயனம். உபரி நயனம், கண், அடிஷனல் ஐ. இந்த அறிவு கண்ணுக்கு கல்வி கண்ணுக்கு என்ன தேவை? விஸ்டம், நாலேஜ், படிப்பு, இதெல்லாம் வேணும். அதே உபநயனத்துக்கு இன்னொரு பொருள் வந்து கெட்டிங் க்ளோசர் அப்படின்னு சொல்லுவாங்க. கெட்டிங் க்ளோசர் டு த குரு, ஆச்சாரியர். அந்த காலத்துலலாம் குருகுலம்ல விட்டுடுவா குழந்தைகளை. ஆசிரமத்துல போய் குருவோட ஆத்துல தங்கி 12 வருஷம் தங்கி அவ சொல்லி கொடுக்க, அவ ஆத்திலே தங்கணும். அவ ஆத்திலே வந்து எல்லா சமையல், வீடை சுத்தம் பண்றது, வாச பெருக்கி கோலம் போடுறது, சமயம் கிடைக்கும் போது உட்காந்து படிக்கிறது எல்லாம் இருக்கும். அவ ஃபுல்லாவே அங்கதான் இருப்பான். நம்ம ராமாயணத்துல கூட பார்ப்போம்.
12 வருஷம் இங்க ராம லட்சுமண சகோதரர்கள் வந்து அங்கேயே தங்கி படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அரண்மனைக்கு வருவா. 12 வருஷம் குருகுல வாசம்னு சொல்லுவா, அதுக்கு பேர். அங்கேயே போய் படிக்கணும். ஸோ இந்த குருகுல வாசத்துல என்ன படிப்பா? வேத சாஸ்திரம், தர்ம சாஸ்திரம், வாஸ்து சாஸ்திரம், இந்த மாதிரி எல்லாம் படிப்பா. இந்த படிக்கிறதுக்கு ஒரு நாள் வேணும் இல்லையா? ஜென்ரலா ஏதாவது ஒரு நாள் போக முடியாது. ஏதாவது ஒரு நல்ல நாள் அது பார்க்கணும். இந்த நல்ல நாள் அப்படின்னு பார்க்கறதுக்கு என்ன முக்கியம்? படிப்புக்கு முக்கியம் என்னது? என்ன கடவுள்? ஒரு இருளை வந்து நீக்கிறதுக்கு உனக்கு என்ன முக்கியம்? வெளிச்சம் முக்கியம். அந்த வெளிச்சத்துக்கு என்ன உருவகம்? சூரியன். இதுதான் அந்த திருக்குறள்ல ஆதி பகவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆதி பகவன், அதாவது இந்த உலகத்துல இருக்கிற ஜீவராசிகளுக்கு எல்லாத்துக்குமே மூல காரணம். சூரியன் இல்லாம தண்ணி ஆவியாகாது, சூரியன் இல்லாம மலராது. அந்த சூரியன் தான் இந்த லோகத்துல ஒரு சிருஷ்டி கொடுக்கிறது சூரியன். இந்த சூரியனை வேண்டிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய மூதாதையர்களுடைய ஒரு வழக்கம். சரி, நம்ம வந்து இப்போ படிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு, படிப்புக்கு சூரியனை வேண்டிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. அதுக்குன்னு ஒரு ஸ்லோகம், அதுக்குன்னு அந்த சூரியனை வந்து ஆராதனை பண்ணணும், ஆராதனை பண்ணணும், வர வைக்கணும், மனசுல வர வைக்கணும். அதுக்கு தான் வந்து ஒரு ஜபம்னு ஒன்று வந்தது, ஒரு மந்திரம்னு ஒன்று வந்தது. அந்த மந்திரத்துக்கு பேர் என்ன? காயத்ரி மந்திரம். இந்த காயத்ரி மந்திரம் வந்து ஒன்றும் இல்லை, சூரிய பகவானை அழைக்கிறது. அந்த காயத்ரி மந்திரம் சொல்லி ஒரு பாடத்தை ஆரம்பிக்கணும். என்ன பாடத்தை ஆரம்பிக்கணும்? வேத சாஸ்திரங்களாகட்டும், தர்ம சாஸ்திரங்களாகட்டும், வாஸ்து சாஸ்திரங்களாகட்டும், ஏதோ ஒன்று படிக்க ஆரம்பிக்கணும். அந்த பர்டிகுலர் டே வந்து வேதாரம்பம் இல்லை வித்யாரம்பம், படிக்கிறதுக்கு ஆரம்ப நாள் இந்த ஆவணி ஆவட்டம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுது. நம்ம இப்போ வந்து ஆவணி ஆட்டத்துக்கு பூனல் மாத்திரம் வெள்ளையப்பம் சாப்பிட்றோம். ஆனால் இது ஆரம்பம் எப்படி? அன்னைக்கு வந்து படிப்பு ஒன்று ஆரம்பிக்கணும், கல்வி ஒன்று ஆரம்பிக்கணும், நம்ம தெரியாத விஷயம் ஒன்று ஆரம்பிக்கணும், இல்லை தெரிஞ்ச விஷயத்துல சந்தேகங்கள் இருந்தா அதை கிளாரிஃபை பண்ணணும். எனக்கு ஒரு டவுட், அப்போ விஜயதசமிங்கிறது என்னது? அப்பவும் வந்து புதுசா எல்லாமே ஸ்டார்ட் பண்றா, ஸ்கூல் புது கிளாஸஸ் என்ன ஜாயின் பண்ணாலும் விஜயதசமி அன்னைக்கு பண்றா. ஸோ விஜயதசமி அன்னைக்கு பண்றது வந்து தசமினா 10. இந்த விஜயதசமி அன்னைக்கு பண்றது வந்து கல்வியாகட்டும் தொழிலாகட்டும் எல்லாத்துக்கும் வெற்றியை அறிகுறியா வச்சு பண்ற ஒரு நாள் விஜயதசமி. அது வந்து ஆயுத பூஜையும் பண்ணுவோம், தொழில் சம்பந்தப்பட்ட இடங்கள்லயும் அந்த பூஜை பண்ணுவோம், கல்வி சம்பந்தப்பட்ட இடங்கள்லயும் பூஜை பண்ணுவோம், வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயும் அந்த பூஜை பண்ணுவோம். விஜயதசமிங்கிறது விஜயம் அப்படின்னா வெற்றி. அது வந்து எந்த வெற்றியா இருந்தாலும் குறிக்கிறது, கல்வி மட்டும் கிடையாது. எல்லாத்துக்குமே அந்த விஜய தசரா மைசூர்ல கொண்டாடுவா இல்லையா, எல்லாத்துக்குமே சம்பந்தப்பட்டது. கல்விக்கு ஆரம்பம் அப்படின்னா ஆவணி ஆவட்டம். எஜுகேஷன். அதனாலதான் ஆவணி ஆவட்டத்தை அன்னைக்கு ஹயகிரீவ ஜெயந்தி நம்ம பண்ணுவோம். ஆவணி ஆவட்ட அன்னைக்கு தான் ஹயகிரீவ ஜெயந்தி. ஹயகிரீவர் அப்படிங்கிறவர் வந்து சரஸ்வதிக்கு குரு, கல்விக்கு அதிபதி இந்த ஹயகிரீவர். இந்த ஹயகிரீவ ஜெயந்தி ஆவணி ஆவட்டத்தை அன்னைக்கு வரும். ஸ்ராவண மாசத்துல சுக்ல பட்சத்துல பௌர்ணமாசியம் அந்த 3 கண்டிஷன் எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதுதான் வந்து ஹயகிரீவ ஜெயந்தி. அந்த ஹயகிரீவ ஜெயந்தி தான் ஆவணி ஆவட்டம். ஏன் ஆவணி ஆவட்டம் பண்றோம்னா கல்வி ஆரம்பத்துக்காக பண்றது. அதனால தான் அது ஹயகிரீவரை ஞாபகம் வச்சுட்டு பண்றது. அது வந்து வேதாரம்பம் வித்யாரம்பம் எல்லாமே வந்து ஆவணி ஆவட்டத்தை அன்னைக்கு பண்ணணும். வேற என்ன கொஸ்டின்? அடுத்த கொஸ்டின் வந்து எப்படி பண்றான்? இது எப்படி பண்றோம் அப்படின்னா, இந்த பூனல் அப்படிங்கிறது ஒரு ஐடென்டிஃபிகேஷன், ஒரு மார்க். நான் வந்து ஆரம்பிக்க போறேன் அப்படின்னா அது வந்து எனக்கு வந்து மனசுல பதியணும் இல்லையா? இப்போ கல்யாணமானவா நெத்தியில போட்டு வச்சுக்கிறா, காலில் மெட்டி போடுறா, அது வந்து என்ன ஒரு அறிகுறி, ஒரு ஞாபகம். அடுத்த பாக்குறவாளுக்கு ஒரு தெரியும், சரிவா அப்படி அப்படின்னு. அதே மாதிரி நான் படிக்க போறேன் அப்படின்னா எனக்கே நான் வச்சுக்கிற ஒரு அறிகுறி இந்த பூனல். இந்த பூனலை வச்சுட்டு நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த பூனல் வந்து ஒரு பர்டிகுலர் சமூகத்துக்கு கிடையாது,
ஒரு விஷயம், ஒரு படிப்பை ஆரம்பிக்கிறவா எல்லாருக்குமே பொருந்தும். எல்லாருக்குமே பொருந்தும் இந்த பூனல். அந்த காலத்துலலாம் அப்படிதான் இருந்தது. பூனல் போட்டு சீதா லட்சுமி பூனல் போட்டிருக்கா. ராமாயணப்படி சீதா லட்சுமி பூனல் போட்டுருக்கா. அது மாதிரி ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நமக்கு மனசுல வந்து பதிய வைக்கிறதுக்காக இந்த பூனல் அப்படின்னு ஆரம்பிச்சது. அது வந்து உபநயனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து தேர்ட் ஐ. அப்புறம் ஆவணி ஆவட்டத்தன்னைக்கு ஏன்பா பண்ற எல்லா நைவேத்தியத்திலயும் பருப்புகள் எல்லா பருப்பு விதமும் சேர்ந்து இருக்கு. 4 பருப்புமே வந்து அன்னைக்கு ஏதாவது ஒரு விதமா யூஸ் பண்றோம். அன்னைக்கு கடல பருப்பு வரும், உளுத்தம் பருப்பு வரும், பைத்தம் பருப்பு வரும், தோரம் பருப்பு. இந்த 4 பருப்புமே வந்து ஆவணி ஆட்டத்தன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். என்னன்னா இந்த பருப்புகள் வந்து முக்கியமா இருக்கிறது வந்து புரோட்டீன் தவிர விட்டமின் B9 இருக்கும். விட்டமின் B9 அப்படிங்கிறது வந்து ஃபோலிக் ஆசிட். இந்த ஃபோலிக் ஆசிட் வந்து பாடியில் என்ன பண்ணும் அப்படின்னா பிரெயின் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ் ஆகும், மெமரிக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அதனால வந்து அன்னைக்கு வந்து நம்ம வித்யா ஆரம்பம் பண்றதுனால இந்த பருப்புகளும் ஆட் பண்ணிப்போம். இட்லி, வெள்ளையப்பம், பருப்பு திருக்கணம், வடை, பருப்பு வடை, எல்லாத்துலேயுமே இந்த பருப்புகளை நம்ம போட்டு பண்றது, பசங்களுக்கு கொடுக்குறது. ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த படிப்புக்கு ஞாபக சக்தி வேணும். அதனால இந்த B9 வந்து ஹெல்ப் ஆகும். அதனால இந்த ஆவணியாட்டத்தை அன்னைக்கு காத்தால இது எல்லாமே மஸ்டாக இருக்கும். ஓகே, கிடைச்சா உங்களுடைய கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சதா? ஓகே, தேங்க்யூ.